ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன். மிருகசிரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பணம் வர சகல சம்பத்தும் கிடைக்க இந்த கோயிலுக்கு போங்க. இந்த தலைப்புல தான் நான் இந்த பதிவுல பேசியிருக்கேன். பொதுவா ஜாதகம் பார்க்குறவங்கள 70% பேரு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தான் ஜாதகமே பார்க்குறாங்க. பணம் பிரச்சனையா இருக்கு. அது பல வகை சொல்றாங்க. சிலர் கடன் வாங்கிட்டு கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு. அதனால ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சிலரு தொழில், வியாபாரத்துலலாம் பிரச்சனையா இருக்கு. வருமானமே இல்ல. வருமானம் ரொம்ப குறைச்சலா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறாங்க. சில பேர் கடன் வாங்குனதுனால கஷ்டம். இது மாரி சில பேர் கடன் கொடுத்த விஷயங்கள்ல கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. சில பேரு யாருக்காவது கடன வாங்கி குடுத்துட்டு, அந்த கடன கட்ட முடியல. அதே மாரி வாழ்க்கையில எந்த ஒரு வசதி வாய்ப்புகளும் கிடைக்காத அளவுக்கு பணம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப பிரச்சனையா இருக்கு. சொந்த வீடு இல்ல. வீடு வாங்க முடியல. வாடகை வீட்ல இருக்கவங்க வாடகைக்கே பிரச்சனையா இருக்கு. அப்படிங்கிற மாரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள அதிகமா ஜாதகம் பார்க்குறவங்க 70% பேர் சொல்றாங்க. சே ஒரு 30% பேர் தான் ஒரு நல்ல வேலையில இருக்காங்க. நல்ல சேலரி. அவங்களுக்கும் பல பணப்பிரச்சனை இருந்தாலும், அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய நிலையில இருக்காங்க. ஒ அந்த 30%த்திலேயே சில பேர் அதிக அளவுக்கு பண வசதி படைத்தவங்கலாம் பண பிரச்சனை இல்லாம இருக்காங்க. ஆனா, இந்த 70% பேருக்கு தான் ஜாதகங்கள் அதிகம் பார்க்குறாங்க. என்ட்ட ஜாதகம் பார்க்குறவங்களே நெறைய இந்த மாரி சொல்லும்போது, இந்த பிரச்சனைக்கு சரியான ஒரு தீர்வு சொல்லணும். இதுல ரொம்ப முக்கியமா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாதகத்துல கிரக நிலைகள்லாம் வச்சு பார்த்தாலும், அ நட்சத்திரங்கள் வலிமையா இருக்கு. ஒருத்தருடைய நட்சத்திரங்கள பொறுத்து, அந்த நட்சத்திரங்கள வச்சு ஆக்டிவேஷன் பண்ணா, இந்த பண பிரச்சனைய தீர்க்கக்கூடிய தன்மை ஜாதகருக்கு கிடைக்குது. அதனால நான் தாராபலனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுப்பேன். தாராபலன் மூலமா நட்சத்திரங்கள ஆக்டிவேஷன் பண்ணும்போது, நிச்சயமா 100% நல்ல பலன்கள் கிடைக்குது. அப்படி ஏன் தாராபலனுக்கு முக்கியத்துவம் குடுக்குறேன்னா, இப்ப எந்த ஒரு கிரகமுமே நட்சத்திரத்துக்கோட கால்ல தான் இருக்கும். நட்சத்திரங்கள் இல்லாம கிரகங்கள் வேலை செய்யாது. ஒரு ஜாதகருக்கு பாதிப்பு இருக்குன்னா, அது கிரகங்களால தான். ஆனா, அதே கிரகங்கள் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்சத்திரத்தோட கால்ல தான் இருக்கும். நட்சத்திரங்கள் அவ்வளோ வலிமையானது. அப்ப இந்த நட்சத்திரங்கள சரியான முறையில பயன்படுத்துனா, இந்த பணப்பிரச்சனை மட்டும் இல்ல, பல பிரச்சனைகள் சரியாகுது. அப்ப ஒரு ஜாதகத்துல நம்ம ஜாதகம் பார்க்கும்போது, ஒரு ஜாதகருக்கு பல பிரச்சனைகள் இருந்தாலும் பணம் கிடைக்கிறதுக்கான வழிகள் ஏதாவது சொல்லிக் குடுத்தோம்னா, அவங்க பணத்துல உள்ள இந்த நல்ல பலன்கள அடைஞ்சிட்டாங்கன்னா, அவங்க பல பல வாழ்க்கையில உள்ள பல விஷயங்களுக்கு அவங்களே நல்ல பலன்கள கொண்டு வந்துருவாங்க. அதனால பணம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நான் தீர்வு சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவுல பல விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அதேபோல பார்த்தீங்கன்னா, இந்த நட்சத்திரங்கள பத்தி சொல்லும்போது, இப்ப நட்சத்திரத்தோட நல்ல பலன நம்ம எடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு பல வகை இருந்தாலும், ரொம்ப முக்கியமா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எதுக்குமே கோயில கட்டி அந்த கோயில் வழிபாடு செய்யணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கோயில்ல உள்ள பல சூட்சுமங்கள் எல்லாருக்கும் தெரியல. ஒரு கோயில் அப்படிங்கையில, அந்த கோயில்ல என்ன ஏன் அந்த இடத்துல அந்த இறைவன படைச்சிருக்காங்க? அந்த சக்தி என்ன அங்க இருக்கு? அது எந்த நட்சத்திரத்துக்கு உள்ள கடவுளு? அந்த எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அது என்ன விஷயமான பலன்கள குடுக்குது? அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கும்போது, அத கண்டுபிடிக்கணும்னாவே, அங்க உள்ள தலவிருட்சத்த நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். தலவிருட்சங்கள நம்ம தெரிஞ்சுக்கணும். தலவிருட்சம்னா என்னன்னா, அந்த கோயிலுக்குன்னு ஒரு மரம் இருக்கும். அது பல காலத்துல அந்த தலத்துல உள்ள அந்த மரத்த வச்சு தான் அந்த கோயிலே உருவாகியிருக்கும். ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு பவர் இருக்கும். அது எப்படின்னா, ஒரு ம் வானத்துல இருக்க அந்த நட்சத்திரங்களோட பவரை ஈர்க்கக்கூடிய சக்தி அந்த மரத்துக்கு இருக்கும். அந்த மரத்துல அந்த நட்சத்திரத்தோட பவர் இருக்கும். அத வச்சு தான் அங்க அந்த கோயிலே உருவாகும். இந்த நுணுக்கமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டா, பல விஷயங்கள ஜாதகங்கள்ல ஈஸியா சரி பண்ணலாம். அப்படி அந்த மாரி பார்க்கும்போது,
இப்போ மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு பண விஷயங்கள்ல உள்ள பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னா, இப்போ மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரமா என்ன வருது? திருவாதிரை நட்சத்திரம் வருது. அப்ப நம்ம திருவாதிரை நட்சத்திரத்த வந்து எப்படி இயக்குறது? 2வது வந்து இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு திருவாதிரை நட்சத்திரம் வந்து தனதாரையா வரும். தனதாரையா வந்ததுன்னா, அந்த தனதாரைன்னு சொல்றது தான் சம்பத்து தாரை. அத இயக்க தெரியணும். அப்ப அப்படி இயக்கணும் அப்படின்னா, அப்ப அந்த நட்சத்திரங்கள இயக்குறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாரி, அந்த தலமரம் அந்த ஒரு கோயில்னா, அந்த கோயிலுக்குன்னு ஒரு மரம் இருக்கும்னு சொல்லியிருக்கேன்ல. அந்த மரத்த நம்ம போய் கும்பிடணும். அப்ப அந்த மரம் எந்த மரம் அப்டின்னா, இப்ப மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு வந்து செம்மரம் வரும். இந்த செம்மரம் வந்து உள்ள தல விருட்சமா உள்ள கோயில் எங்கே இருக்கு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரத்துல உள்ள பனமலை தாளகிரீஸ்வரர் சிவன் கோயில். விழுப்புரத்துல பனமலை தாளகிரீஸ்வரர் சிவன் கோயிலு. இந்த கோயிலுக்கு மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க போயிட்டு வந்தா, நிச்சயமா அவங்களுக்கு பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். இந்த கோயிலுக்கு போயி, அங்க உள்ள தாளகிரீஸ்வரர் சிவன வணங்கிட்டு, அந்த கோயில்ல உள்ள மற்ற கடவுளெல்லாம் வணங்கிட்டு, கடைசியா நீங்க வந்து அந்த செம்மரம் செம்மரம் வச்சிருப்பாங்க அங்க. அந்த த அந்த ஸ்தலத்துக்கு உள்ள அந்த விருட்சம் அதுதான். அந்த மரம் சொல்லுவாங்க. நீங்க கேட்டா சொல்லுவாங்க அங்க. அந்த செம்மரம் உள்ள அந்த மரத்த வந்து நீங்க கும்பிட்டுட்டு, உங்களுடைய அந்த பணப்பிரச்சனை சரியாகணும் அப்படிங்கையில, நிச்சயமா உங்களுக்கு வந்து மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு, பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். வாழ்க்கையில வந்து வசதி வாய்ப்புகள் உருவாகும். சகல சம்பத்துகளும் கிடைக்கும். இத வந்து மிருகசீரிஷ நட்சத்திரத்துல உள்ளவங்க பயன்படுத்தி இந்த கோயிலுக்கு நீங்க வந்து போயிட்டு வரும்போது மிக சிறந்த பலன் உண்டாகுங்கிறது இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கேன். இப்ப இந்த பதிவுல நான் சொல்ற இந்த விஷயங்கள நீங்க செஞ்சுட்டு வந்து இத வந்து அனுபவபூர்வமா நீங்க உணரலாம். எப்பவுமே ஒரு கோயில்ல செஞ்சுட்டு வந்து எனக்கு பணம் கிடைக்கணும்னா உடனே ஒரு 10,00,000 நேரடியா வந்து பணம் கிடைச்சிராது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகும். அது வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அது வந்து ஒரு உணர்வு பூர்வமா உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சுரும். இது மாரி கோயில்ல வந்து நீங்க உங்க பணம் சம்பந்தப்பட்ட இந்த மாரி விஷயங்களுக்காகவும் போலாம். பல விஷயங்கள் இருக்கு. பல கோயில்கள்ல வந்து பல பலன்கள் வந்து நல்ல பலன்கள கூடிய இந்த நட்சத்திரங்கள பொறுத்து கோயில்கள் நெறைய இருக்கு. இந்த மாரி நான் பதிவுகள்ல சொல்லிட்டு வரேன். இந்த பதிவுல இப்ப நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதேபோல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா மட்டும் கீழ இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.